ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிராக்கர் யூனிட் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கிராக்கர் யூனிட்னா வந்துட்டு இந்த நம்ம கிளாஸ் ஐட்டம், பீங்கானி அந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட நான் இருக்கிற பொருளை மட்டும்தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பாருங்கள். நான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும் பொருள் வந்துட்டு நான் வாங்கலை. என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் நான் சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு ப்ரெஸ்டீஜு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளாஸ் ஜார்ஸு. இது மட்டும்தான் என்கிட்ட கிளாஸ் ஐட்டம் இருக்குது. நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு கிளாஸ் ஜாரு. இதுக்கு வைக்கிறதுக்காக மட்டும் செப்பரேட்டாக எதுவும் பொருள் நான் வாங்கலை. என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு கலெக்ஷன் சொம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு ராகியில், அது வந்துட்டு ஹாட் பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது பித்தளை. இதில் நான் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இதுவும் கலெக்ஷன் சொம்பு தான். இதில் எப்போச்சும் ஸ்வீட் அந்த மாதிரி செய்வேன். இதுவும் கலசம் சொம்பு. இது வந்துட்டு வரலட்சுமி விரதம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதுவும் அந்த ராகி இது வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீங்கானி அந்த கிளாஸ் விடிய. எங்கிட்ட இருக்கிறது தான், ஆனால் பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பாருங்கள். நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட் வைக்கணும். இங்கே நான் எங்கிட்ட இருக்கிற குட்டியோண்டு பிளாஸ்டிக் இது மட்டும்தான் பிளான்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேலண்டரு. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணி நான் வச்சுடுவேன். எனக்கு எப்போ வேணுமோ இங்கே வந்து குடிக்கிறதுக்கு எனக்கு தெரிகிற மாதிரி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ராவில் வந்துட்டு ஸ்நாக்ஸ்னால் இங்கே மட்டும்தான் இருக்கும் செஞ்சது. ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை கிஸ்மிஸ் வச்சுருக்கேன். இந்த லைட்டிங் பத்தலை அவங்களுக்கு தெரியல சரியா. நெக்ஸ்ட்டு இதில் டேட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஏதாச்சும் வேர்க்கடலை உருண்டை இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட்டோ முறுக்கு கொஞ்சமாக செய்யும்போதோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு சிப்ஸு கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு வந்து இதில் பாக்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ரைஸ் பேக் இருக்கும். இது வந்துட்டு டபுளாக வச்சாங்க, நான் இது எடுத்துட்டோம். இது அப்படியே ரைஸ் பேக் வெளியில் இல்லாமல் உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பல்காக இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு மிளகாத்தூள், சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு அரிசி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நான் எல்லாமே உளுந்து, அரிசி, வெந்தயம், இட்லி அரிசி எல்லாமே இதில் கலந்து ஒரு வாட்டி வச்சுடுவேன். எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதில் புளி இது வந்துட்டு இதில் வந்துட்டு சோப்பு கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சீயக்காய் அது வந்துட்டு நாங்கள் ஷாம்பு இல்லாமல் இது யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நான் இதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதை இடிச்சிட்டு இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா நுர வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் புளி வாங்கி வச்சுருக்கேன். இந்த வருஷத்துக்கெல்லாம் இது புளி எனக்கு சரியாக போயிடும். இதில் வந்துட்டு ரேஷன் அரிசி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு
ஒரு மாதம் வாங்குவீங்களா, பாக்ஸ்லலாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கோதுமை மாவு ஆட்டா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது இருக்குது, இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கொண்டியல். எனக்கு சின்னதாக சேவிங்ஸ் மாதிரி கிடையாது, இது வந்துட்டு எனக்கு சேஞ்ச் என்கிட்ட இருந்தால் இதில் வச்சுருவேன். எனக்கு எப்போ தேவையோ சில்லறையாக வேணும்போது இதில் எடுத்துக்கிடுவேன். நோட் அதில் வச்சுருவேன். சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.